بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஅத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்கு அவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, ஜும்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் பள்ளியில் வந்து அமரும் பொழுது அந்த இடைவெளியை நிரப்பிக்கொண்டு ஆதாவை பேணி 1வது 2வது 3ஆம் சஃப்பை சரியாக பேணி உட்கார்ந்து கொள்வோம். பின்னால் உள்ளாக்கள், நடுவில் உள்ளாக்கள் கொஞ்சம் முன்னால் வாங்க அல்லாஹ் ஆரம்பிச்சுவான். இயலாதாக்கள், முதியவர்கள் சாஞ்சிருக்கிறதுல பிரச்சனை இல்லை. கொஞ்சம் முடியுமானாக்கள் நடுவில் வந்து சஃப்புகளை சரியாக முறையாக அமைச்சு கொள்ளுவோம். எந்த பள்ளிக்கு போனாலும் ஜும்மாவுக்கு போய் உட்கார்ற முறை ஒன்று இருக்குது, அதை நாம் சரியாக பண்ணிக்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாம் இன்று இஸ்லாமிய புது வருடத்தில் 1ஆம் வாரம் பிற 5க்கு வந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் பொழுது வாழ்க்கையில் பல சிந்தனை, முன்னேற்றம், வளர்ச்சி, மாற்றம் எங்களுக்குள்ளால வர வேண்டும். இதில் இந்த முஹர்ரம் மாதம் இந்த 1446ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த பிறப்பில் எனக்குள்ளால எப்படியான மாற்றம் வர வேண்டும், சமூக ரீதியான மாற்றம், எப்படியான மாற்றங்கள் தேவை என்ற பல விஷயங்கள் ஒரு வருடம் பிறக்கும் பொழுது வர வேண்டும். அது குறிப்பாக ஒரு வருடம் பிறந்து விட்டால் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் கபரை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற விஷயம் ஞாபகத்துக்கு வர வேண்டும்.
எனவே இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் புதிய வருடம் சம்பந்தமாக, முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக, முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பு சம்பந்தமாக எல்லாம் கடந்த ஹுத்பாக்களில் அதிகமாக கேட்டிருப்போம். இன்றைய ஹுத்பாவில் நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான், இன்று இலங்கையில் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சோதனை. அதுதான் இஸ்லாத்திலிருந்து மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு சொல்றது இர்திதாத் என்று சொல்றது. முர்த்தத்தாகிற ஒரு நிலை இலங்கையில் கூடிக்கொண்டு போகுது. அதுக்குரிய காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, எங்கிருந்து ஆரம்பமாகிறது, சமூகம் தவறு விடக்கூடிய இடம் எது என்பதை நாம் கொஞ்சம் அறிந்து விளங்கி அடுத்த தலைமுறையை அந்த முர்த்தத்தாகிற பயங்கரத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அறிவாளிப்பானாக. அருமையான சகோதரர்களே, இந்த தொடரில் முதலாவது நாம் எடுத்துக்கொண்டோம்னா, இன்றைக்கு 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இஸ்லாத்தில் இருந்து வெளியே போகிற வீதம் கூடிக்கொண்டிருக்குது. அதிகமாக சிறார்கள், நடுத்தர வயதை கடந்தவர்கள், பருவ வயது, வாலிப வயது, அதே போல் பெண்களுடைய பகுதியில் யுவதிகளை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தில் இருந்து வெளியே போகிற பகுதி கூடியிருக்குது. இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் எந்த பாவத்தை செய்தாலும் மன்னிப்பு கிடைக்கும், அவர் சுவர்க்கத்துக்கு போவார். இஸ்லாத்துக்கு உள்ளால இருந்து அது சிறிய பாவமாகட்டும் பெரிய பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் ஒன்று தௌபாவின் மூலம் மன்னிப்பு கிடைக்கும். கியாமத்துடைய நாளையில் நரகத்தில் போட்டாவது மன்னிப்பு கொடுக்கப்படும். கலிமாவுக்கு வெளியால போனால் மன்னிப்பு என்ற விஷயம் அவருக்கு இல்லை. கலிமாவுக்கு வெளியால போறது சின்ன விஷயம் இல்லை, பாரதூரமான விஷயம். இது எங்கிருந்து ஆரம்பமாகுது என்று நாங்கள் தேடிக்கொண்டே போனால், முதலாவதாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எங்கட உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய மதிப்புணர்வு இல்லாமல் போகுவது. இஸ்லாம், கலிமா, இதனுடைய உயர்வு இல்லாமல் போகிறது, கண்ணிய குறைவு ஏற்படுறது மிக முக்கியமான பகுதி. இதனுடைய வெளிப்பாடாக ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்குறோம். இந்த ஜும்மா தொழுகின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் எடுத்தால் 10 மணிக்கு முன்னால் இருந்தே பள்ளிக்கு ஆள் வந்து நிறைய துவங்கிடும். இந்த காலத்தில் பார்க்குறோம், கடைசி ஜும்மா தக்பீர் கட்டக்குள்ள ஒரு கூட்டம் ஈசல் வார மாதிரி பள்ளிக்குள்ளால் வரும். இது பொதுவாக நடக்கிற விஷயங்களை பார்க்குறோம். வெறும் பட்டக்கொல்லாதனியக்கு மாத்திரம் சொல்கிற விஷயம் இல்லை. இலங்கையில் பொதுவாக பார்க்குறோம், இமாம் அல்லாஹு அக்பர்ன்ற கட்டக்குள்ள ஈசல் வார மாதிரி வாரது, ஒரு சலாம் கொடுத்து அடுத்தது கொடுக்கறதுக்கு இடையில பாஞ்சு விழுந்து ஓடுறது. இவங்கெல்லாம் யாருண்டா தொழுக கடமையாகாத சின்ன பிள்ளைகள் இல்லை, 4-5 பிள்ளைகளை பெற்ற வாப்பா மாறுற நிலை. ஜும்மாவுக்கு வந்து இந்த ஓட்டம் ஓடுறத பிள்ளைகள் கண்டால் எந்தளவு தூரம் அந்த வாப்பாட்ட இருந்து மார்க்கத்தை அந்த புள்ள படிக்கும். புள்ள உம்மா வாப்பாவை பார்த்து படிக்கணும். ஆனா எங்கட காலத்துல முதலாவது பிரச்சனை, வாப்பா இன்றைக்கு எத்தனையோ வாப்பா மாற பார்க்கிறோம், அவருக்கு ஜும்மா மட்டும்தான் தொழுக, 5 நேர தொழுகன்ற விஷயம் அவர்கிட்ட இல்லை. பிள்ளைகளுக்கு
தொழுகை எங்கிருந்து வரும்? ஜும்மாவுக்கு வந்துட்டு அரையும் குறையமாக ஓடினா மிச்சம் பிள்ளைகள்கிட்ட எங்கிருந்து வரும்? அருமையானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கவலையான பகுதிதான் எமது சமூகம் மார்க்கத்தை விட்டு நாளுக்கு நாள் தூரமாகிக் கொண்டே போறதை பார்க்க. சென்ற கிழமை இலங்கையில வடமாகாணத்தில் ஒரு இடத்துல பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது புள்ள, பொம்பளை புள்ள 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல. பொம்பளை புள்ளையோட ஆடை டவுசரும் ஷர்ட்டும் பொட்டு வச்சிருக்குது. அவர் விசாரிச்சுட்டு கோலடிச்சு தூரமான முஸ்லீம்கள் சேர்ந்து உண்டாயிருக்க ஏரியா கோலடிச்சு வர சொன்னோடனே உம்மாவும் பாப்பாவும் வராங்க. ஓடி வந்து இறங்கி புள்ளைய பார்த்த உடனே உம்மா அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டான். என் உம்மாவுக்கு தெரிஞ்ச புள்ள இந்த புள்ள இல்லை. உம்மா 20 வருடமாக வளர்த்த புள்ள இப்படி வளர்க்கல. 5 நேரம் தொலைப்பழக்கி 20 வருஷமாக வளர்த்த அந்த புள்ள ஒரு நாள்ல மாறி இஸ்லாத்துக்கு வெளியால போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுது. யாருன்னு கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, இது உங்களோட உம்மா வாப்பா தானே? இது என் உம்மாவும் இல்லை, அது என் வாப்பாவும் இல்லை புள்ள சொல்லுது. அருமையான சகோதரர்களே, இது மாதிரியான பல நிகழ்வுகள் 1-2 அல்ல நடந்து கொண்டிருக்கு இலங்கையில. ஒவ்வொரு தாய் தகப்பன் சிந்தனையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் பிள்ளைகளுக்கு சின்ன வயசிலேயே குர்ஆன சரியாக பார்த்தோத பழக்க வேண்டும். அதே போல ஈமான சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அகீதாவை நம்பிக்கையை சரியாக போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சின்ன பருவத்தில் நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு கலிமாவுக்கு சொந்தக்காரன், இந்த கலிமாவை பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற விஷயத்தை ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் பிள்ளைகளுக்கு சரியாக உணர்த்த வேண்டும். இது மிக முக்கியமான பகுதி. இந்த இடத்துல பிளவிட்டம் என்று சொன்னால் ஒரு நேரம் யோசிப்போம், எந்த இடத்துல நான் பிளவிட்டேன் என்று. இதுக்குத்தான் குர்ஆனுடைய மதரசாவில் துவங்கி குழந்தைகளை சரியாக அந்த ஓதலுக்கு அனுப்பி அங்கிருந்து பிள்ளைகள் சரியாக வழி நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம், குர்ஆனுக்கும் மதிப்பில்லை, குர்ஆன் மதரசாவுக்கும் மதிப்பில்லை, குர்ஆனை போதிக்கிற முஅல்லிமுக்கும் மதிப்பு கொடுக்க நாங்கள் தயாரில்லை. எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் நாடளாவிய ரீதியில் எடுத்தோம்டா குர்ஆனை ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம் கையில் தூக்குது. போன் எடுத்து நாளுக்கு நாளாந்தம் 5 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் போனை வச்சு கொண்டு அதில் நேரம் கொடுக்கிறோம். எவ்வளவோ வேலை பார்க்கிறோம், நேரம் போகிறது விளங்குதில்லை. வுது செய்துட்டு குர்ஆன் எடுத்து ஒரு ஜுசு அரை ஜுசு ஒரு பக்கம் கூட ஓதுறதுக்கு நசீப் இல்லாத பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒவ்வொரு உம்மா வாப்பா யோசிப்போம், நான் எத்தனை மணித்தியாலம் குர்ஆன் ஓதுறேன்? புள்ள என்ன பார்க்கக்குள்ள போனோடையும் படத்தோடையும் இந்த விளையாட்டிலையும் காணுதா, இல்லாட்டி குர்ஆனோட காணுதா? நான் தொழுற நேரத்தில் என் புள்ள பார்க்குதா? அல்லாஹ்வுக்கு முன்னால கண்ணீர் வடிக்கிறத என் புள்ள பார்த்திருக்குதா, பார்க்குதா? வளமையாக என்ற புள்ள எப்படி என்ன காணுது? புள்ள பார்த்து தான் குழந்தைய படிக்கிற. வாப்பா சண்டை பிடிக்கிறவரா, ஏசி பேசுறவரா, அஹ்லாக்கா நடக்கிறவரா, தொழுறவரா, தஹஜ்ஜுத் தொழுறவரா, ஐவேளை தொழுற ஆளா, ஜும்மா தொழுற ஆளா, இபாதத்தில் பேணுதல் உள்ளவரா,
மார்க்கத்தில் கண்ணியத்தை பேணி நடக்கிறவரா, மார்க்கத்தை பின்பற்ற ஆளா என்ற எல்லாத்தையும், இந்த எல்லா பாடத்தையும் புள்ள உம்மா வாப்பாவை பார்த்து தான் படிக்கிறார். இதனால் முதலாவது மூத்தவர்கள், பெற்றோர், உம்மா வாப்பா இவர்களெல்லாம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை அவர்கள் ஓதும். அவங்க முதலாவது குர்ஆன் ஓதும். ஐவேளை பேணுதலாக அவர்கள் தொழ வேண்டும். தஹஜ்ஜுத் தொழ பழக வேண்டும். இந்த மாற்றமெல்லாம் புது வருடம் 5 நாள் தான் போயிருக்குது, ஆரம்பமாக வேண்டும். சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிற பழக்கம் வர வேண்டும். இன்றைக்கு எங்களோட வாப்பா நோன்பு, சுன்னத்தான நோன்பு, எங்களோட உம்மா நோன்பு, நாங்களும் நோம்புண்டு புள்ள சொல்ல வேண்டும். இன்றைக்கு பிற 5 வார செவ்வா புதன்கிழமை ஆஷூரா தாசுஆ நோன்பு இருக்குது, சுன்னத்தான நோன்பு. அந்த நோம்பால ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். பல சிறப்புகள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், சென்ற குத்துபாவில் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு. வார செவ்வா புதன்கிழமையை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் தவற விடாமல் அந்த சுன்னத்தான் நோன்பு கடைபிடிக்க வேண்டும். அருமையாவளை சொல்லிக்கொண்டு வந்தோம். இந்த குர்ஆனுடைய தொடரில் நாங்கள் குர்ஆனுக்கு எந்தளவு மதிப்பு கொடுக்குறோம். எங்களோட வீட்டில் ஒதுக்கப்பட்ட புத்தகம் அந்த தட்டில் பார்த்தோம்னா குர்ஆன் தான் ஒரு அநாத மாதிரி இருக்கும். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். தூசு தட்டி எடுக்கிற ஒரு புத்தகமாக இருந்தால் புனிதமான அல் குர்ஆனா தான் இருக்கும். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகள் ஓதுகிற குர்ஆன் மதரசாவுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மதரசாவை எந்தளவு தூரம் நான் கணக்கெடுக்கிறோம். ஏதாவது கிளாஸஸ் இருக்குது, டியூஷன் இருக்குது, சுத்தப்போகை இருக்குது, ட்ரிப் இருக்குதுண்டா அந்த குர்ஆன் மதரசா இல்லை. ஏன் நேற்று வரல சுத்த போனேன், நேற்று வரல கிளாஸுக்கு போனேன். இது என்ன குர்ஆனுடைய பாடம்? என்ன பாடம் அது? வேறு ஏதாவது ஸ்கூல் பாடங்களை விட்டு நாங்கள் போவோமா? இல்லை. அருமையானவர்களே, இஸ்லாம் உறவுகளே, இதைத்தான் நாம் சொல்கிறோம். முதலாவது எங்கட உள்ளத்தில் குர்ஆனுடைய உயர்வு வர வேண்டும். அதுக்கு பிறகுதான் அடுத்த விடயம். அந்த உயர்வு வந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். குர்ஆனை முதலாவது மதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய வகுப்பு மட்டும் தவறக்கூடாது. புள்ள விளங்க வேண்டும். எந்த வகுப்பு போகலாட்டியும் இந்த உம்மா வாப்பா ஏச மாட்டாங்க. குர்ஆனுடைய வகுப்பு போகலாட்டி வீட்டில் தண்டனை கிடைக்கும் என்று புள்ள உணர வேண்டும். அப்பத்தான் பிள்ளைக்கு குர்ஆனிலையும் மதிப்புயர்வு விளங்கும் வரும். அதே போல முஅல்லிம்ல உயர்வு விளங்கும். அந்த குர்ஆனுக்காக நேர காலங்களை ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த முஅல்லிம், அந்த முஅல்லிம்களுடைய அந்தஸ்து பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். உம்மா வாப்பாவும் சரியாக அந்த அந்தஸ்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாடளாவிய ரீதியில நடக்கக்கூடிய இந்த ஃபித்னாவுக்கு, இந்த முர்த்தத்தாகி போற இடம் இங்கிருந்துதான். சரியாக விதைக்கப்பட வேண்டிய நேரத்தில் விதைக்கப்பட வேண்டிய வித தவறுன காரணத்தால வயது வந்தோடனே பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. இஸ்லாத்துக்கு வெளியால போறது சின்ன விஷயமாக நினைச்சு போறாங்க. இஸ்லாத்துக்கு வெளியால அவங்களோட கேள்வி எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. புள்ள 16 வயசு, வுது செய்ய தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, ஃபாத்திஹா ஓத தெரியாது. நீ எங்க குர்ஆன் ஓதுனீங்கண்டா அது எங்க ஓதுன ஞாபகமே இல்லை பிள்ளைக்கு. வுது செய்ய தெரியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லி தரலையே. சரி, ஏதாவது முஅல்லிம் ஞாபகம் இருக்குதா, ஏதாவது உஸ்தாமார் இருக்குதா உங்களுக்கு என்றா ஒன்றுமே பிள்ளைக்கு தெரியாது, யாரையுமே தெரியாது. அருமையானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் கவனமாக இந்த காலத்தில் நடந்து கொள்ள வேண்டிய காலம். எந்த காலம்? இந்த காலத்தில் அதிகமாக இஸ்லாத்துக்கு வெளியால போறாங்கண்டா அதுக்குரிய காரணம் இளமை பருவத்தில் இஸ்லாத்தை சரியாக கொடுக்க தவறுனதான் காரணம். இது ஒரு காரணம்.
இது சம்பந்தமாக இந்தியாவில் இருந்து வஃபாத் ஆயினாங்க முஃபக்கிரே இஸ்லாம் அபுல் ஹசன் அலி அந்நத்வி ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொன்னார்கள், எதிர்காலம் இன்றைய காலத்தை குறித்து 45ஆம் 65ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பேசின விஷயம் சொன்னார்கள். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இஸ்லாத்தை சரியாக கொடுத்துட்டா போதும், முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மௌத்தாறதுக்குரிய ஏற்பாடை செஞ்சால் போதும். அது என்ன ஏற்பாடு, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்குள்ள அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பள்ளியும் மதரசாவாக மாற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு பள்ளியிலையும் ஈமானுடைய வகுப்பு நடக்க வேண்டும், ஒவ்வொரு பள்ளியிலையும் இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பள்ளியிலையும் ஃபிக்ஹுடைய பாடம் நடக்க வேண்டும், அகீதா நடக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் உள்ள 5 வயசை கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வகுப்புகளில் பங்கு பெற்ற வேண்டும். அப்படி பங்கு பெற்றினால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், முஸ்லிமாக மௌத்தாறதுக்குரிய முகாந்திரத்தை அமைச்சு வைக்கலாம் என்று அபுல் ஹசன் அலி அந்நத்வி ரஹிமஹுல்லாஹ் விரிவாக பேசியிருக்கிறார்கள். இதனுடைய பொறுப்பு யார் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் சொன்னார்கள், இதுக்கு ஒரே ஒரு சமூகம் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இதை பொறுப்பெடுக்க வேண்டும். அவங்க யார் என்று சொல்லக்குள்ள சொன்னார்கள், உலமாக்கள் மாத்திரம்தான் இதனை பொறுப்பெடுக்க வேண்டும். அது சொல்லக்குள்ள சொன்னார்கள், ஒவ்வொரு ஆலிமும் தியாகத்தோட தண்ட பொறுப்பாக எடுக்க வேண்டிய ஒன்றுதான் சமூகத்தை பாதுகாத்தல். இந்த காலத்தில் சமூகத்தை பாதுகாக்கிற விஷயம் சின்ன விஷயம் இல்லை, பாரிய ஒரு பொறுப்பு. சமூகத்தை இந்த இர்த்திதாதிலிருந்து பாதுகாக்கிறது, முர்த்தத்தாகிற பயங்கரமான நிலையிலிருந்து பாதுகாக்கிறது ஒவ்வொரு ஆலிமுடைய பொறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த தொடரில் சொன்னார்கள். உங்களுடைய சில விஷயங்கள், விட்டு கொடுப்புகள், பொருளாதார பின்னணி, இதை எல்லாத்தையும் தியாகம் செய்து சமூகத்துக்காக முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னது அவர் சொல்லி கிட்டத்தட்ட 40-50 வருடங்கள் இன்றைக்கு நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான இஸ்லாமியர்களே, இந்த தொடரில் தான் இன்னொரு பகுதி இருக்கிறது, சமூகம் சீர் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. அதாவது இந்த முஅல்லிம்கள், இமாம்கள், அதே போல பள்ளி மதரசா இது சார் ஊழியர்கள் என்று வரக்குள்ள இது ஒன்றும் தனி ஒரு நபருக்கு சொந்தமானதில்லை. ஒரு ஊரில் இமாம், பள்ளியில் இமாம் இருக்கிறார், முஅல்லிம், முஅத்தின். ஒரு ஊரில் மதரசா இருக்கிறது, அதோடைய உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள் என்றா இதெல்லாம் ஒரு ஆளுக்கு சொந்தமான சொத்து இல்லை, அந்த ஊருக்கே சொந்தமானது, அந்த நாட்டுக்கு சொந்தமானது. அதனை பாதுகாக்கிறது ஒரு ஆளுடைய பொறுப்பில்லை, முழு நாட்டு மக்களுக்கும், முழு ஊர் மக்களுக்கும், முழு ஊர்வாசிகளும் முழுமையாக பொறுப்பெடுக்க வேண்டும். பள்ளியில இமாம் இன்றைக்கு கசப்பான சில பகுதிகள், அந்த பகுதிகள் சீராக்கப்படலாட்டி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பார்க்குறோம். இன்றைக்கு என்ன பிரச்சனைண்டா, பள்ளியில் உள்ள இமாம்கள், முஅல்லிம்கள், மதரசாக்களுடைய அரபு மதரசாக்களுடைய உஸ்தாத்மார்கள் என்று வரக்குள்ள அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல ஆக பெரிய மோசடி செய்கிற ஒரு நிலை, கூட்டு மோசடி என்று கூட அதனை சொல்லலாம். இது நாடளாவிய ரீதியில் இலங்கையில் எங்கே பார்த்தாலும் பொதுவாக நடக்கிற விஷயம், சில இடங்களில் சரியாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு முஅல்லிம், ஒரு உஸ்தாத், ஒரு இமாம், ஒரு முஅத்தின் இருக்கிறார், ஒரு 3 பிள்ளையோட அவர் வாழ்கிறாருன்னா சாதாரணமாக ஆக குறைஞ்சது இன்றைய 2024ஆம் ஆண்டு தற்போதைய கணக்குப்படி 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அவர் கடன் இல்லாமல் ஓரளவு வாழ்க்கையை முன்னகர்த்தலாம். 1 லட்சம் உண்டா நாங்கள் 1 லட்சமாண்டு ஏங்கி விடுவோம், ஏப்ப விடுவோம், முஅல்லிம்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுமாண்டு. அருமையாளர்களே, வெறும் $300 தான் வரும்
1,00,000 காசு. இந்த $300 அவர் வாழ்க்கையில் அவர் மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், படிப்பு, கல்வி இன்னும் எத்தனை தேவைகள் நிறைவேற்ற வேண்டும். இது கூட ஆக குறைஞ்ச ஒரு கணக்கு. அருமையான சோதர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம். எந்த பள்ளியை பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் 20, 30, 40, 50, 60. இதனுடைய விளைவுண்டு என்ன நடந்திருக்கிறது என்று அதை புரட்டி பார்த்தோம்டா, பள்ளிகளில் உள்ள இமாம்கள் பள்ளியிலிருந்து வெளியேறி தொழிலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். மதரசாவில் 30 வருடங்களாக பாடம் நடத்தினவர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போறாரு. அவருடைய கல்வி, திறன், அறிவு, அனுபவம் எல்லாத்தையும் அந்த மதரசா இழந்து போகுது. திருப்பி புதிய ஒரு தலைமுறை வந்து அங்க பழகுது. மதரசாக்கள்ல பெரும் வீழ்ச்சியை பார்க்கிறோம். இதுக்கு எல்லாம் காரணம் என்னண்டா, சமூகம் முழுமையாக ஒத்துழைக்காம சுயநலத்தோட நான் ஏண்ட தொழில், ஏண்ட சம்பாத்தியம், ஏண்ட குடும்பம் அது போதும். பள்ளிக்கு கொடுக்கிற சந்தாவை பொதுவாக இலங்கையோட சந்தாக்களை சொல்ல இயலாது. அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாம் முதலாவது பள்ளியில் உள்ள குர்ஆன் மதரசா, ஊரில் உள்ள சிறார்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த குர்ஆன் மதரசாவோட இணைத்து இளம் பருவத்திலேயே சரியாக இஸ்லாத்தை போதிக்கிற பொறுப்பங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக கல்வின்னு நாங்கள் போகிறோம். அதுவும் இந்த தொழிற்கல்வி படிக்கிறதுல பிழை இல்லை. ஆனால் நாங்கள் விடுற பிழை என்னண்டா, அந்த கல்வியை படிக்க போய் அதுதான் கல்வி, வேற கல்வி இல்லைன்னு நினைச்சு கொண்டு தொழிற்கல்வியை படிக்க போய் என்ன நடக்குதுண்டா, படித்து பட்டதாரியாகி யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கேயும் போன பிறகுதான் அங்கே நடக்கக்கூடிய அட்டகாசங்கள் எல்லாம் மிக மோசமாக கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அங்கே போனோடனே ஆண், பெண், முஸ்லீம், சிங்களம், தமிழ், ஹிந்து எல்லாம் அச்சாராகி இருக்கிற நேரம்தான். இன்றைக்கு போய் பார்த்தா முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் மாற்று மதத்தாரோட சேர்ந்து போட்டோ என்ன, செல்ஃபி, பைக்கில் ஓடுறது, திரிகிறது எல்லாம் நடக்குது. ஊருக்கு வரக்குள்ள அபாயா போட்டு நல்ல பிள்ளையா வார பாப்பா உம்மா நினைக்கிறது எங்கட புள்ள நல்லா படிக்குது என்று. அருமையானவர்களே, போய் பார்த்தா விளங்கும். யூனிவர்சிட்டியில உள்ள ஆக்களை சந்திச்சு கேளுங்க, உண்மை விளங்கும். இன்றைக்கு ஒரு காலத்தில் சொன்னார்கள் உலமாக்கள் எல்லாம் படிப்பில்லைண்டு. இப்போ உலமாக்கள் அங்க வரையும் சென்று கண்ணால பார்த்துட்டு எல்லா டிகிரியை முடிச்சுட்டு உள்ளுக்கு இருந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க, உள்ளுக்கு என்ன இருக்குது என்று சொல்லி. அருமையான இஸ்லாமிய உறவுகளே, மன்னித்து கொள்ளுங்கள். நாம் வாழக்கூடிய காலத்தில் எங்கட கண்ணுக்கு முன்னால ஒரு ஆள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறினால் அதனுடைய விபரீதம் எவ்வாறு இருக்கும்? பல்கலைக்கழகத்துக்கு போன புள்ள 2 நாள் 3ஆம் நாள் இஸ்லாமிய வானாம் என்று போகுதுண்டா, என்ன படிப்பு நாம் கொடுத்திருக்கிறோம், என்ன நடந்திருக்கிறது? ஒவ்வொருவரும் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். எனவே கல்வி என்று வரும் பொழுது தொழிற்கல்வி, இந்த கல்வியை படித்தா ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம், ஆனால் இதை படித்தால்தான் தொழில் செய்யலாம் என்ற நியதி கிடையாது. இந்த படிப்பு இருந்தால் தேவையான இடங்கள்ல, தேவைப்படுற இடங்கள்ல அதை பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். ஆனால் படித்தவர்கள் எல்லாம் தொழில் செய்கிறார்களா என்றால் இல்லை. 1000 பேர் படித்திருப்பார்கள், அதில் எத்தனை பேர் பெரிய சம்பளத்தில் இருப்பார்கள், எத்தனை பேர் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த கல்வியுடைய பின்னணி அது தனி தலைப்பு. மனிதன சிந்தனையாளன தனி வேலைக்காரனாக்குற படிப்பு தான் இந்த படிப்பு. அந்த படிப்பை படிச்சுட்டு நாங்கள் எங்களோட வாப்பான்னு எடுத்தா அவங்களும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படித்தார்கள், வேலை செய்தார்கள், வேலைக்காரனா மௌத்தாகினார்கள். வாப்பா 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படித்தார், வேலைக்காரனாக இருந்தார், வேலைக்காரனாக மௌத்தாகினார். வாப்பா அதே மாதிரி 1லிருந்து 12 வரைக்கும் படித்தார், வேலை செய்தார், வேலைக்காரனாக மௌத்தாகினார். நானும் படித்தேன்,
நானும் அதே படிப்பு, அதே வேலைக்காரன், நானும் மௌத்தாகிறேன். ஏண்ட புள்ள அதே வகுப்பு, அதே படிப்பு, அதே வேலைக்காரன். இப்படியே போனா அல்லாஹ் எங்களுக்கு தந்த மூளையால, சிந்தனையால சிந்திக்க நோக்கமே எங்கட சமூகத்துக்கு இல்லை. படிப்பு இவர்கள் அமைச்சது, இலக்கு அவர்கள் அமைச்சது. அது அடைஞ்சா இலக்கெல்லாம் அடைஞ்சிட்டோம். அருமையானவர்களே, நான் எப்படியான மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படியான மயக்கத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைய ஹாஃபிஸாக்க சொன்னா இந்த காலத்தில் ஹாஃபிஸாக்கி சரி வருமா? அருமையானவர்களே, அந்த உணர்வு வருதுண்டா எங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குது? இஸ்லாம் குடிகொண்டிருக்குதா, யூத சிந்தனை வேறு உண்டு இருக்குதான்னு நாம் ஒவ்வொருத்தரும் ஆழமாக பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராம திஷைபத்துல் முஸ்லிம் வ ஹாமிலில் குர்ஆன். சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதும் சரி, நெஞ்சில குர்ஆன சுமந்த ஹாஃபிஸ கண்ணியப்படுத்துவதும் சரி. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதும் நெஞ்சில குர்ஆன சுமந்த ஹாஃபிஸ கண்ணியப்படுத்துவதும் சரி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா எங்களோட உள்ளத்துல என்ன இருக்குது? உங்களோட பிள்ளைய ஹாஃபிஸாக்க சொன்னா அவர் உள்ளத்துல வருது, இந்த காலத்துல ஹாஃபிஸாக்கி என்ன செய்ய? அருமையான இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய பாதையை பார்ப்போம். விங்கால கியாமத்துடைய நாளையில எங்களுடைய என்ன வருமன்றதை பார்ப்போம். எனவே மிக முக்கியமான பகுதி, எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை சரியாக கொடுக்க வேண்டும். அது தவறுற பட்சத்தில் தான் நிறைய பிழைகள் நடக்குது. இன்றைக்கு சமூக சீர்கேடை பார்க்கிறோம். சமூக உட்கட்டமைப்பெல்லாம் சீர் குலைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். எல்லாத்தையும் தேடிக்கொண்டு போனா பெரும்பாலும் அங்கு சில காரணங்கள், அதுல இன்னும் ஒரு காரணம் தான் இந்த லவ் மேரேஜ். லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் உம்மாவும் பாப்பாவும் ரெண்டு பக்கமும் உடனடியாக கல்யாணத்தை நடக்கணும், அங்க பிஞ்சண்டு 1008 தத்துவத்தை சொல்லுவார்கள். கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது. ஆகணும்னு எல்லார தலையும் கீழே. எப்படி கல்யாணம் நடந்துச்சு? பழகி எங்க ரோட்டில் கண்டது மேட்டில் கண்டதும் ஆக முடியுது கல்யாணம். அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்தை பெண்களுக்கும் சரியாக சொல்ல வேண்டும், ஆண்களுக்கும் சரியாக கொடுக்க வேண்டும். இந்த சீர்கேடுடைய விளைவென்ன? இப்போ இன்றைக்கு இலங்கையில இந்த லவ் பண்ணி முடிக்கிற கல்யாணத்துல பெரும்பான்மையான கல்யாணம் 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது. கூடி போனா 9 வருஷத்துல டிவோர்ஸ் ஆகுது. அதையும் கடந்து போனா 18 வருஷமாகக்குள்ள டிவோர்ஸ் ஆகிறது. தலாக், விவாகரத்து, கடிதம் கொடுக்குற மனைவி கணவனுக்கு வானா. காரணம் என்ன? ஒரு காரணம் கேட்க வேண்டாம், நான் இவரோட வாழ ரெடி இல்லை. ஆரம்பத்தில் விட்ட பிழை இந்த இடத்துல வந்து கேட்டு பாருங்க. போர்ட் ஆஃப் காசில போய் கேட்டா எல்லா தரவுகளையும் அழகாக தருவார்கள். எனவே நாம் சமூக சீர்கேடு இங்கிருந்து உருவாகிறது. சரியாக கரை சேர்க்க வேண்டுமா? உம்மா வாப்பாட பொறுப்பு. அதுல இன்னொரு பொறுப்பு தான் அருமையான இஸ்லாம் உறவுகளே. அது நீண்ட பகுதி, அதெல்லாம் பேசினா நேரம் போயிடும். இறுதியாக ஒன்று சொல்லலாம். நாம் ஒவ்வொருத்தரும் எப்பொழுதும் கூட்டாக சேர்ந்து பல இபாதத், பல வேலைகள், பல அமைப்புகளை செய்வோம். கூட்டாக, அமைப்பாக, நிறுவனமாக அல்லது சங்கமாக சேர்ந்து எவ்வளவோ செய்வோம். இன்றைக்கு ஊர்களில் இருக்கும் நிறைய ஃபவுண்டேஷன் உண்டும், ஆர்கனைசேஷன், எல்லா பேர்லையும் திறந்து அதை நாங்கள் எங்களோட ஊரில் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், எல்லாத்தையும் செய்கிறீங்கப்பா. நான் ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதுகிறேன்? நான் தஹஜ்ஜுத் எப்படி தொழுகிறேன்? ஏண்ட தொழுகை எப்படி இருக்குது? ஏண்ட திலாவத் எப்படி இருக்குது? ஏண்ட வுது எப்படி இருக்குது? எனக்கு வந்தாக்கூடிய உறவு எப்படி இருக்குது? நான் எனது ரப்பு இதை பார்க்க ஒத்தம் ரெடி இல்லை. கூட்டாக கதைச்சிட்டு ஓடிடுறோம். எங்கட ஊர்னா 100க்கு 100 நல்லா இருக்குது. எங்கட ஊர் சரியப்பா, நீ எப்படி இருக்கிறாய்?
நான் எப்படி இருக்கிறேன் என்று தேடி பார்த்தா தலை குனியிரும். குர்ஆனை தூக்கி எத்தனை வருஷம், எத்தனை மாசம், குர்ஆனை ஓதி எத்தனை வருஷம், எத்தனை மாசம். எனவே குர்ஆன் ஓத தயார் இல்லை, ஓத தயார் இல்லை, ஐவேளை தொழுகையில பேணுதலுக்கு தயார் இல்லைண்டா நீங்க எத்தனை கோடியை செலவழிச்சு எத்தனை சங்கங்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றுமே நடக்காது. ஏனென்று சொன்னா அந்த எல்லா செயற்பாடுகளும் உயிரில்லாத செயற்பாடுகள். செத்த பிணம் என்ன வேலையை செய்யுமோ அதே செத்த பிணத்துக்கு நிகர்தான். இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, குர்ஆன் இல்ல, ஒன்றும் இல்ல. எங்களோட உள்ளத்துல ஒன்று இருக்குது. பணம் இருந்தா எல்லாம் செய்யலாம், பணத்தால ஒன்றுமே செய்ய இயலாது. பணம் இருந்தா போதும், எப்படி பணம் வந்தாலும் போதும். ஹலாலா வந்தால் என்ன, ஹராமா வந்தா என்ன, எப்படி வந்தால் என்ன, ஏமாத்தி உழைச்சா என்ன, மயக்கி உழைச்சா என்ன, பணம் வந்தா போதும். எனவே பணத்தால் ஒன்றும் செய்ய இயலாது. அருமையானவர்களே, இறுதியாக முடிவுக்கு வருகிறோம். நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த முர்த்தத்தாகிற பயங்கரமான நிலை உருவாகி இருக்குது. அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் தன்னையும் தனது பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் தௌபா செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரங்களையுள்ள பார்க்க வேண்டும். எவ்வளவு தொழுகிறோம், இஸ்திஃபார் செய்கிறோம், எங்களோட வாழ்க்கை எப்படி மாற்றம் என்றதை சுய பரிசோதனை செஞ்சு கொண்டே தான் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறும் பொழுதுதான் எங்களோட வாழ்க்கை வசந்தமாக மாறும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கும். எனவே ரபீல் அவ்வல் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் எதிர்வரக்கூடிய செவ்வா புதன்கிழமை நோன்பை நோற்று அந்த துஆக்கள்லையும் எமது குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக சேர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரியான விஷயங்களில் அந்த காலத்தையும் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று ரஹ்மத்தை பெற்றவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான வாழ்த்த விஷயவாயாக, இஹ்லாஸ் இஸ்திஹ்லாஸை தருவாயாக. யா அல்லாஹ், பிலஸ்தீனில் யா அல்லாஹ் அவதிப்படக்கூடிய எமது இஸ்லாமிய உறவுகளை யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நிலைமைகளை சீராக்குவாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், அங்குள்ள அவலத்தை யா அல்லாஹ் சீர்படுத்துவாயாக. முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, அகதிகளாக யா அல்லாஹ் இருக்கக்கூடிய எமது சகோதரருக்கு யா அல்லாஹ் சரியான யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை அதை மீட்டி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.